ஹேய் பா பின்னாடி இருந்து குத்தி விடனே சும்மா பா பா ஏய் இந்த காய் நான் நகட்டுறா இன்னும் ஒரு ரெண்டு போடு அடிச்சிடலாம் ரெட்டை மட்டும் இந்த வந்துட்டாங்க ஒரு 20 கிலோ தேருமா அதெல்லாம் தேரும்னே சாப்பிட்டப்போ மிச்சம் இருக்கும்ண்ணே அவசியம் வந்துடுறோம்ப்பா ரெண்டு சொல்லி போடுறான் எங்கடா கடா கறி கிடக்குன்னு அலைஞ்சிட்டு இருக்கானுங்க பத்தியா என்னப்பா ராமூர்த்தி ஆடு மெலிஞ்சு போய் கிடக்கு அதெல்லாம் நல்லா தானே இருக்கு ஐயோ சேவல காந்தியெல்லாம் நல்லா கழுவி கொண்டு வா வந்துங்க என்ன கீரி போட்டுருவோம் வந்துட்டாரு காரைக்கு பொம்மையில இருக்கான் மசாலா மணக்குது அப்பா ஸ்கூலுக்கு போல மணக்கும் அண்ணா எங்கே ரெண்டு எப்போ பாரு அடுத்த வீட்டு கதையை பேசிட்டு கொப்பு ஒடிஞ்சு கீழே விழுந்துடாத கழுத அவனை பாரு கண்டுக்க மாட்டியா? எப்போ பல்லாண்டி நாங்கள் என்ன பொழுதுபோகாமல் வந்து நிற்கமா இல்லை வெட்டிப்பழு வந்து கிடைக்கான்னு நினைக்கியா அதையாவது ஓப்பனாக சொல்லப்பா. எப்பா அது இல்லை என்னால் வர தோது பல்ல என் மகன் அனுப்பிச்சுறேன் அவனை கூப்பிட்டு போங்க. அவன் கோயிலாம் கடை வெட்டிருக்கேன்ப்பா. ஆமாம் நொட்டிருக்கியான். தொங்கு கடை விழுந்தா ஊரே நொட்டிரும்ல. ஈரமுண்டா கூப்பிட்டா நீ வருவியா? இதில் ஆள் ரெக்கமெண்டு வேற. நாயை வர சொன்னா என் வாழை அனுப்பி வைக்கான்னு சொல்லிச்சான். அது போல இருக்கு நீ சொல்றது. எப்பா நான் வரேன்டா என் சம்பளம் அதுக்கு மேலே என்ன எப்படின்னு உங்களுக்கே தெரியும், அதை பார்த்துக்குங்க. தெரியும் செடியா உனக்கு என்ன தோலும் பின்னாங்காலம் தானே தூரம் நின்று வாங்கிட்டு போ. அது போது நீங்க போங்க, காலையில கோழி விட கண் மாதிரி வந்து நிற்பேல. என்னத்தை பார்க்க நான் 2 நாளில் ஒன்று இப்படி தான் தொங்கோட போகிறோம். வாகலத நாளைக்கு வந்து நீ நிக்கலையோ இந்த மாதிரி உன்னை தொங்க விட்டுறோம் பாத்துக்கா. ஆமாயா நாங்களாம் ரொம்ப துடிப்பான சாமிங்க, பார்த்து நடந்துக்கோ. சரி போங்கப்பா, வந்துடுறேன்ப்பா. போங்கப்பா போங்கப்பா. ஏமா அதை காலையில் பார்க்கலாம்ல. காலையில் ஆளெல்லாம் வந்துடுவாங்க. அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கவே நேரம் சரியாக இருக்கும். அதான் இப்போ பார்க்குறேன். காலையில் நான் சும்மா தானே இருப்பேன், நான் பார்க்க மாட்டேனா? அதுக்கு இல்லை, என் ஃப்ரெண்ட் ஒருத்தி கிஃப்ட் கொடுத்துருக்கா. அது பிரித்து பார்த்துட்டே இல்லையான்னு ஃபோன் மேலே ஃபோன் போட்டு கேட்டுட்ருக்கா. அதனால தான். என்னத்த உலகத்தில் அதை கிஃப்டை கொடுத்துட்டாலாம் ஃப்ரெண்டு. சரி சரி அதையாவது பார்ப்போம். என்ன வெறும் கடிகாரமாக இருக்குது? செவத்துக்கு 4 மாட்டினாலும் கதவுக்கு 3 மிச்சம் இருக்கும் போலுக்க. ஏற்கனவே உள்ள கடிகாரத்தில் 2 முள்ளும் சேர மாட்டேங்குது. என்னது? கையிலேயே இடுப்பில் நிற்பேனாங்குது. இதை பறிச்சு பாரு. எது? இது இங்கே கொடு. ஜோடி பொருத்தம் ஜோராக இருக்குது. இதுதான் உன் ஃப்ரெண்டு கொடுத்ததா? ஆமாம். வெய். ஃப்ரெண்டு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. நம்ம கல்யாணம் தண்ணி கூட ஒரு பொண்ணு கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு நல்லா துருன்னு இருந்துச்சு.
அந்த பொண்ணு தான். ஓஹோ, அந்த குழந்தையா? நல்ல செக்கச்சேவன் அழகாக இருந்துச்சு அதானே? செக்கச்சவேர்னா அவள் குழந்தை கருப்பால இருக்கும். கருப்பு சாப்பா முக்கியம், குழந்தை தானே முக்கியம். குழந்தை என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமோ? குழந்தைன்னா யாருக்கு தான் பிடிக்காது? நாம குழந்தை பெற்றுக்கலாமா? அப்புறம் ஏன் ஃபர்ஸ்ட் நைட்டில் வந்து தூங்கிட்டியா? எனக்கு தலை வலிச்சது, நான் தூங்கிட்டேன். அப்போ நேற்று நான் சும்மா தான் படுத்திருந்தேன். நீங்கள் தான் வந்ததும் தூங்கிட்டீங்க. சரி டயர்டாக இருப்பீங்கன்னு நானும் அப்படியே தூங்கிட்டேன். அடச்சே, இது தெரியாமல் போச்சே. ராமத்தனே, ராமத்தனே, இந்த வந்துடுறேன். நல்ல தூக்கமோ? ஏய், என்ன விளையாடுறியா? பின்ன வெளியில் அவன் கூப்பாடு போட்டு கத்திரிக்காய் இருக்காங்க, உனக்கு மட்டும் என்ன அப்படி தூக்க வேண்டி கிடக்கு? கூப்பாடு போகிறாங்களா? என்னத்துக்குடா? உன் வீட்டில் திருட வந்துட்டானே. திருட வந்துட்டானா? ஐயோ, எப்போ? இப்போதான் நீ கட்டி வைத்த கடையை தீட்டு பார்த்தாங்க. நல்ல வேலை நாங்கள் பார்த்தா, இல்லைன்னா அவளைப்பா. என்னப்பா நீ எதுக்கே நேரம் வெளியே வந்த? 7:30 தான் ஏதோ திருட வந்துட்டதா சொன்னா? இல்லை 7:30 அதான் கடாயை தான் பிடிச்சிட்டு வந்தாச்சுல, அப்புறம் கிட்ட அவனை இழுத்துட்டு வந்தா. அவன் உள்ள என்ன வேலையில் இருந்தானோ? ஏய் சும்மா இருப்பா, உள்ள சும்மா தான் படுத்திருந்தேன். சும்மா விடணும் தெரியல. என்னாச்சுப்பா? கடாய தனியாக கட்டினா தப்பா போச்சு. எவனோ ஒரு ஆளவே அவுத்துட்டு போக பார்த்துருக்கான். அந்த முனியாண்டி சாமிக்கு விட்ட கடாயா அவ்வளவு சீக்கிரம் தூக்க முடியுமா? அதான் அமுக்கிட்டு போக பார்த்தானோ இல்லை. அப்புறம் என்ன சும்மா முனியாண்டி முன்னாடி பீத்திக்கிட்டு இருக்க? டேய், கோயிலுக்கு நான் பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும், இல்லைன்னா சாமி குத்தமாயிரும்டா கிறுக்கு போல. பின்ன ஆளாளுக்கு எனக்கு என்னன்னு கதவு சாத்திட்டு பார்த்தா சாமி குத்தாம என்னென்ன ஆகும்? இன்னும் 2 நாளைக்கு பார்த்துக்கங்கடா, 3ஆம் நாள் கோயிலுக்கு போயிடலாம். சரி ராமூர்த்தி, நீங்க போய் படுங்க, கடாயை நாங்க பார்த்துக்கிறோம். பரவாயில்ல. மணி இப்போவே 3 ஆகி போச்சு. நான் இங்கேருந்து போய் கதை அடைச்சி படுக்குள்ளே விடிஞ்சிரும். அதுவும் சரிதான், கோயிலுக்கு உண்டான வேலையை போய் பாருங்கடா. கண்ணம்மா, கண்ணம்மா எந்திரித்தா. என்னங்க? வண்டி வந்துருச்சு போல தெரியுது. பிள்ளைகளை எழுப்பி விடு. சரிங்க. தூங்கவே இல்லையா நீ? நான் எங்கே தூங்குனேன்? அந்த முனியாண்டி அப்பனுக்கு நேர்த்தி கடனை செலுத்தி வீட்டுக்கு வந்தாத்தே எனக்கு தூக்கமே வரும். சரி சரி, புலம்பாம போய் சீதாவே ராமூர்த்தி எழுப்பி விடு. நீ வீட்டில் சொல்லிட்டு வந்தியா? டேய் கோணவாயா, சும்மா நின்று வேடிக்கை வாங்காட்டி அந்த ஸ்டூல் எடுத்து போட்டா எல்லாம் ஏறுவாங்கல்ல. நீர் மட்டும் வெறுங்கையை விசிட்டு வரணுமாக்கும். அந்த கடாயை பற்றிட்டு வரலாம், அந்த கோழியை பிடிச்சிட்டு வரலாம். இருக்கிற எல்லாரும் வேலை சொல்லிக்கிட்டே இருக்காரு. இந்த பாரு, நான் பேசுறத கண்டுக்கவே மாட்டேங்காரு. ஏய், சம்பந்தக்காரரை போய் வரட்டாதான் மடப்பாயில. அவருக்கு போய் வேலை சொல்ற, நீ போய் ஏற்றி விடுறான். ஆளுங்களை முன்னாடி எத்தனை சாமனம் தலையில ஏற்ற முடியும்? சரிப்பா, சரி சரி. ஏழ்றா வர. பெரியப்பா வந்துட்டாரா? ஏப்பா புதுமாப்பிள, நீ தானே முதல்ல வரணும். மெதுவாக வந்தா எப்படி? என்ன விசாரிக்க இருக்கட்டும், முதல்ல வர வேண்டியங்களா வந்துட்டான், எட்டிப்பாரு. எல்லாரும் வந்துட்டாங்க, நீ முதல்ல வண்டியில் ஏறு. இல்லை தள்ளி உட்காரல ஏழ்றா. இங்கே என்ன படுத்து உருளாவ போற? பெரியப்பா, நான் எல்லாம் எடுத்தாச்சுன்னு பார்த்துட்டு வீடை பூட்டு வரேன். சரியா சரியா. இல்லை அரும்பாடு, உங்க ஊர்ல கருதிங்கிற கூட்டம்லாம் ஏறிடுச்சா இல்ல இன்னும் பாக்கி இருக்கா? யோ, உம்ம கழுகு மலை குசும்பு உமரை விட்டு போகலையே. நாங்க என்ன கருவிங்க அலைகிறோம் நினைச்சீரா? என்ன நாங்க அரும்பாடு விட்டு வர்றதே பெருசு. ஆமா, நீ பேசாம இருந்தே. அவர் பொண்ணு வீட்டுக்காரங்கிறத மறந்துட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுற. அப்புறம் நான் இறக்கி விடுறா, நாங்கிட்டு போயிட்டு வந்துடுறேன். உனக்கும் முட்டிருச்சா? எப்பா யார் யாருக்கெல்லாம் வருது இறங்கி போயிட்டு வந்துருங்க. அப்புறம் போகும்போது வண்டி நிற்காது சொல்லிட்டேன்.
பைரவா வா நம்மளும் போய் டேங்க் காலி பண்ணிட்டு வருவோம் அப்பதான் வயிறு ஃப்ரீ ஆயிடும் சாப்பிட கரெக்டா இருக்கும் வா போலாம் வாங்கடா நம்மளும் போயிட்டு வந்துருவோம். ஆமாண்ணே ஆமாம் நம்மளும் போயிட்டு வந்துருவோம். ஏன்னா எல்லாரும் இறங்கிட்டாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, லாரி கிளம்பும் போது புழுதி பறந்துடக்கூடாது பாரு, அதான் மந்தையை தெளிச்சிடலாம்னு ஜனங்கள்லாம் ஒன்று கூடி இறங்கிருச்சு. நல்லாவா என்னத்தா அப்படித்தானே? அது கடந்துட்டு போது நீ முதல் சரியா பிடிச்சு மோன்ட்டு வாப்போ. அண்ணே கண்ட கல்வியை பேசிட்டு ஏறுங்கண்ணே, நல்ல நேரம் முடிஞ்சிட போகுது. ஏறுங்க 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 ஏறுங்க. சீதா, என்ன பாட்டி? நம்ம மினியாண்டி சாமியை நல்லா வேண்டிக்க. அடுத்த வருஷம் இதே மாதிரி கையில குழந்தையோட வந்து நம்ம கெடாய பலி கொடுக்கணும். கிளைக்கு பேச்சு பத்தியா போலாம்.